அவருக்கும் இங்க இருக்கிறவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் அவர் படுகொலை செய்யப்படுறாரு, அவர் படுகொலை செய்யப்படுவதன் மூலமாக என்ன இங்க நடந்திருக்கலாம், அது பின்னாடி ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்ற சந்தேகம் எழாமல் இல்லை. அந்த சந்தேகத்திற்கு இங்க இருக்கிற காவல்துறை பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது எங்களுடைய உரிமை. இதை நீங்க உதாசீனப்படுத்தவே முடியாது. எங்களுடைய அடிப்படை உரிமை. நாங்கள் இழந்திருக்கிறோம் எங்கள் தலைவரை, எங்கள் அண்ணனை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஸோ இதில் காவல்துறை ஃபர்ஸ்ட் சந்திக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, வெல் ஸ்கிரிப்டட் மர்டர் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆற்காடு சுரேஷோடைய அந்த அவரை படுகொலை செஞ்சதுக்காக செய்யப்பட்டதா ஒரு திட்டத்தை கூட்டி இது செஞ்சு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய விசாரணை வளையம் வந்தது. அதில் நிறைய பேர் நம்மவும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், நிறைய பேர் விசாரிச்சாங்க. அந்த விசாரிச்சதில் ஸோ இது இப்போ வந்திருக்கிறது நமக்கு நம்முடைய இப்ப நம்ம தோழர்கள் நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாருமே இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்னு. சில சந்தேகமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த சந்தேகமான விஷயங்களை கூட நம்ம லேசா விட்டுடாம அதற்கு முறையான விசாரணை டெஃபினட்டா தேவை அப்படின்றதுல நம்ம எல்லாரும் உரிமையா, அதாவது பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சாதாரணமா விட்டுற முடியாது. இப்ப என்ன எழுதுறாங்கன்னா, லைக் இந்த இந்த அறிக்கை வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, அதான் நாங்க தான் முன்னாடியே சொன்னல, இது ஒரு ரவுடி கும்பலுக்குள்ள நடந்த சண்டை. திரும்ப அதே வன்மத்தை கக்கக்கூடிய இடத்துல நிக்கிறாங்க. நீங்க தான் நீங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை நீங்க அக்யூஸ் பண்ணீங்க. ஒரு அரசு கிட்டத்தட்ட 2018 இருந்து இப்ப அதுல ஒண்ணு இருக்கு, சிவகுமார், மயிலை சிவகுமார் கிட்ட போயிட்டு 18 போயிட்டு பாம்பு வாங்கியிருக்கிறதா ஒரு வார்த்தை வருது. அதுல கிட்டத்தட்ட 18 இருந்து அங்கிருந்து தொடங்குது. அண்ணனை மர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் நடந்துட்டே இருக்கு. அதுவும் சென்னை மாநகரத்துல நடந்துட்டு இருக்கு. அதுவும் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு பகுதியில் நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்க இருக்கிற உளவுத்துறையும் இங்க இருக்கிற காவல்துறையும் இங்க இருக்க இவங்களுடைய வேலை என்ன, ஒரு தலைவர்களுக்கு பின்னாடி இவருடைய அச்சுறுத்தல் இருக்குது, அந்த அச்சுறுத்தலை பற்றி அவர்களுடைய யோசனை என்ன, ஏன் இதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை அப்படின்ற கேள்வி எழாமல் இல்லை. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா நான் பாக்குறேன். திருப்பி இப்படி ஒரு கேள்வி கேட்கறது மூலமாக நீங்க அரசை குற்றம் சாட்டுறதுல திரும்பி நிக்கிறீங்க. இதுக்கு அரசும் இதுக்கும் சம்மந்தப்படல. இது எந்த அரசா இருந்தாலும், திமுக அரசு இல்ல, அதிமுக அரசாகவே இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்பது எங்களுடைய ஜனநாயக உரிமை. இந்த உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுப்பதா இல்லை. இதில் மறைந்திருக்கிற பல உண்மைகளை வெளிக்கொணர்வு கடைசி வரைக்கும் சட்ட போராட்டம் நம்ம செய்தாக வேண்டிய தேவை இருக்கு. இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுல நிறைய, அதாவது லைக் இப்ப இதுல எழுதப்பட்டது சிலதுதான், ஆனா எழுதப்படாதது எக்கச்சக்கமா இருக்கு. அவர் மக்களுக்காக செஞ்ச உதவிகள் அப்படின்றது நிறைய இருக்கு. அண்ட் இன்னைக்கு மதவாதம் பயங்கர ஒரு